ஹாயால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய், கல்பாசி ஒரு 4-5 இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அந்த பெரிய வெங்காயத்தோடையே நான் 3 பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட 10 ஆர் 15 மினிட்ஸ் ஆகும் இது வதங்கிறதுக்கு. இந்த வதங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலான்னா, அந்த கேப்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தக்காளி இருக்குது இல்லைங்களா, இது 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே தக்காளியை வந்து என்னென்னா பாயில் பண்ணி அதனோட தோலை உரிச்சிடலாம். நீங்கள் நார்மல் தக்காளி போட்டிங்கனாலும் சரி, பெங்களூர் தக்காளி போட்டிங்கனாலும் சரி, ஈக்குவலாக போடுங்க. 3 வெங்காயம் போட்டிங்கன்னா 3 தக்காளி போடுங்க. இது வந்து 5லேருந்து 6 பேர்த்துக்கு வந்து தாராளமாக வந்து பத்தும். அந்த தக்காளியும் நம்ம என்ன பண்ணிடலான்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் கூடயே நம்ம என்னென்ன ஆட் பண்ணிடலான்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசால் 1 ஸ்பூன், ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், இந்த 2ஐயும் போட்டு வதக்கிடுங்க. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 10லிருந்து 15 பல் இது முந்திரி பருப்பு, இதையும் நம்ம என்ன பண்ணிடலான்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளியோட புளிப்புத்தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணும். இன்னொன்று வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து ஆட் ஆகும். கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லோரும் ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த முந்திரியே போதும். தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மையை கம்மி பண்ணிடும். இன்னொன்று வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டையும் கொடுத்துடும். அதே மாதிரி கிரேவியும் வந்து எப்படின்னா நல்லா வந்து திக்னஸ் ஆகிடும் முந்திரி போடும்போது. இதுக்காக தான் நம்ம முந்திரி வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறோம். உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 இது போட்டிங்கன்னா தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கும் புளிப்புத்தன்மை கம்மியாகி வரும். இதனோடையே 1 ஸ்பூன் சுகர் இதை ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக பாயில் ஆகணும். அது கொதிக்கணும். கொதித்து அந்த தக்காளியோட பச்சை வாசம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போயிடணும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளியோட புளிப்புத்தன்மை கம்மியாயிடும். கம்மியானதுக்கப்புறம் கசூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இது கசூரி மேத்தின்னா என்னென்னா காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான். இது வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெந்தயக்கீரையினோட கசப்பு அதிகமாகிடும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பேஸ்ட்டும் எப்படி குக் ஆகணும்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். சீக்கிரம் வந்து அது கெட்டியாகிடும் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றும்போது. அது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் தான் கடைசியாக போடணும். ஏர்லியராக போட்டுறாதீங்க. என்னென்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். அந்த ரொம்ப சாஃப்டாக வரணும்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து அதனோட பச்சை வாசல்லாம் போய் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும். அந்த கிரேவி பதத்துக்கு வர கடைசி நிமிஷம் தான் நீங்கள் வந்து கடைசி ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து பன்னீர் போடணும். பன்னீர் போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2 நாள் வச்சுருந்தீங்கனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் நீங்கள் ஹோட்டலில் என்ன டேஸ்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லிலே உங்களுக்கு இருக்குது இல்லையா, கலருக்கான ரெட் சில்லி, அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அதனால் கலர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக ரெகுலராக செய்கிறது. எனக்கு இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருந்தது, அதனால் எடுத்திருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.